எனக்கு ஒருத்தர் ஒரு பண்டில் புக் அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், நீங்கள் போப்பினுடைய முத்திரையை தரித்திருக்கிறீர்கள், அந்த முத்திரையை எடுத்து போட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறவெல்லாம் போப்புடைய முத்திரைய தரிச்சிருக்கிறாங்க. சனிக்கிழமை நீங்கள் வந்து விட்டால் அந்த போப்பினுடைய முத்திரை என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. அவங்க லைஃப் அதிலே போயிருச்சு. இந்த சனிக்கிழமை தான் நம்மளை ஆராதிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க லைஃப் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போராடிட்டு இருக்கிறாங்க. நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த நாளையும் பார்க்கறது கிடையாது. மரம் நல்லதென்றால் அதன் கனி நல்லது என்று சொல்லுங்கள். தேவன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். எல்லா நாளுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரே இங்கே வந்தபோது கூட நாம அவரையே சனிக்கிழமையை வச்சு என்ன செஞ்சிட்டோம்? பெரிய பிரச்சனை பண்ணி தேவாலயத்தை விட்டே வெளியே அனுப்பிச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த அளவுக்கு சனிக்கிழமை ஆராதித்தவர்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருந்திருக்க வேண்டும்? அன்றைக்கு இருந்த யூதர்கள், பரிசேயர்கள் எந்த அளவுக்கு பிரியமா இருந்திருக்கணும்? இல்லை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதிச்சுட்டா ரொம்ப நல்லவங்களா? இல்ல. இந்த நாள் கணக்கு, நேர கணக்கை பார்த்து தான் நாம என்ன பண்ணிட்டோம்? பழியை பார்த்து இரக்கத்தை விட்டு விட்டோம். ரிச்சுவல், சடங்கை பார்த்து இரக்கத்தை விட்டு விட்டோம். ஏசு கிறிஸ்து தசம்பாகம் கொடுக்கும்போது சொன்னாரு, நீங்க தசம்பாகத்துல சீரகத்துல கூட கரெக்டா அளந்து கொடுக்குறீங்க, என்னால கூட இந்த அளவுக்கு அளக்க முடியாதுப்பா. தராசவத்தை என்ன பண்றீங்க? எக்ஸாக்டா 100 கிராம், 2 சீரகம் உள்ள போயிருச்சு, எடுத்து போடு, தங்கம் கூட தோத்து போயிரும் போல் இருக்கு, அப்படி எடுத்து அளக்குறீங்க. ஆனால் அதே நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற நியாயத்தையும் இரக்கத்தையும் விட்டு விட்டீர்கள். சோ எது ஈஸி? தசம்பாகம் கொடுக்கறது ஈஸியா? நியாயம் இரக்கம் செய்கிறது ஈஸியா? அப்ப நம்ம எது ஈஸியோ அதை ஈஸியா கடைபிடிச்சிட்டு எது கஷ்டமோ அதை கண்டுக்காம விட்டுக்கிட்டு இருக்கிறோம். 10 கட்டளைகள்ல இருக்கிறதுல எளிதான கட்டளை எதுங்க? 10 கட்டளைகள் ஆண்டவருக்கு. 10 கட்டளையா? அதெல்லாம் என்ன பிரதர், நான் அங்க 2வது படிக்கும் போது படிச்சதுங்க. 10 கட்டளை என்ற ஒன்று இருக்கிறது. மோசேயின் 10 கட்டளை ஞாபகத்தில் வருகிறதா? அந்த 10 கட்டளைகளில் இருக்கிறதுலே எளிமையான கட்டளை என்னங்க? நான் சொல்லட்டுங்களா? ஓய்வு நாள். வேலை செய்யாதிருப்பாயா. என்னையா சிரிக்கிறீங்க? மற்ற எல்லாத்தையும் விட எளிதான கட்டளை எது? வேலை செய்யாதிருப்பாயா. சந்தோஷமா போய் இழுத்து போத்துட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருப்போமா, அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க என்னன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஐயோ, கொலை செய்யாதிருப்பாயா, அதை செய்யாதிருப்பாயா. இருக்கிறதுல எளிதான கட்டளை என்னது? வேலை செய்யாதப்பா, பிளீஸ்பா, வேலை செய்யாதீங்க. இன்னைக்கு 10 கட்டளைகள்ல அவர்கள் எந்த கட்டளையை அதிகமாய் மீறினார்கள்? ஓய்வு நாள் கட்டளை. தேவன் கணக்கு பண்ணாரு, எத்தனை நாள் நீ ஓய்வு நாளை மீறினையோ, ஏன்னா ஓய்வு நாள் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, ஓய்வு வருஷத்தையும் கொடுத்திருந்தாரு. 6 வருஷம் முடிச்சுட்டு 1 வருஷம் முழுசு என்ன செய்யக்கூடாது? இது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒண்ணு. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நீ கவலையப்படாத, அந்த 6வது வருஷத்துல 7வது வருஷத்துக்கு சேர்ந்தது விளைஞ்சிரும். அப்படியா? வாவ், சூப்பர். நல்ல நாமெல்லாம் என்ன பண்ணிருப்போம்? அதுதான் இல்ல, நாம அடங்கவே மாட்டோம். ஆண்டவர் வேலை செய்ய வேணாம்னு சொன்னாரு, மனுஷன் வேலை செய்தான். ஆண்டவர் கணக்கு போட்டு டோட்டலா 70 இயர்ஸ் கணக்கு பண்ணி 70 வருஷம் என்னுடைய தேசத்தை நான் ஓய்வா விட சொன்னேன். நீ என்ன பண்ணல? விடல. ஆகவே நான் வலுக்கட்டாயம் அதை ஓய்வா மாற்றுகிறேன்னு பாபிலோனுக்கு சிறை அனுப்பிட்டார். 70 வருடம் அங்க என்ன செஞ்சது? தேசம் பாழாய் கிடந்தது. ஓய்வா இருந்த தேவனுடைய பார்வையில அது தன்னுடைய ஓய்வு வருஷத்தை அனுபவித்து தீரு மட்டும். நீங்கள் 70 வருஷம் என்ன செய்வீங்க? பாபிலோன்ல அங்க ஓய்வே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா நாளும் நீங்க என்ன செய்யலாம்? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இவங்க எகிப்துல இருக்கும் பொழுது வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு ஓய்வு இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக வாரம் வாரம் ஓய்வை கொடுத்தார், தண்டனையோடு கொடுத்தார். அப்படி மீறி வேலை செஞ்ச உடனே அடிச்சே போடுவேன்பா, அந்த அளவுக்கு நீ ஓய்வெடு என்று சொன்னார். ஆனால் அந்த எளிதான கட்டளையை கூட அவர்கள் என்ன செய்ய முடியல? கடைபிடிக்க முடியவில்லை. இதெல்லாம் எதற்காக நாம் சொல்லுகிறோம்? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது குணாதிசய விஷயமாய் மாற வேண்டும். ஆண்டவர் ஏன் அதை சொன்னார்? அதுதான் அவங்களுக்கு புரியல. ஒரு விஷயத்தை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு ஏன் ஏன் எதற்காக? ஆண்டவர் ஓய்வு நாள்ல நீ வேலை செய்யக்கூடாது சொன்னதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை தான் அவர்கள் விட்டு விட்டார்கள். நீங்க முதல் 5 புத்தகத்தை மீண்டும் மீண்டும் வாசித்தால் ஓய்வு நாளுக்கான ஒரு அற்புதம் அங்கு வெளிப்படும். நீ ஓய்வு நாள்ல உன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாயிரு, பூரித்திரு. தேவனுடைய அல்டிமேட்டே ஒண்ணுதாங்க. நீ என்ன செய்? அன்னைக்கும் போய் வேலை செஞ்சுட்டு உக்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஓய்வு நாள்ல நீ சாப்பிடு, அதுக்கு முந்தின நாளே அதற்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து விடு, நீ சந்தோஷமா இரு. ஆண்டவர் ஓய்வு நாளை நாம் சந்தோஷமா இருக்க கொடுக்கிறாரு. நாம என்ன பண்ணிட்டோம்? அதை
கஷ்டமான ஒன்றை சடங்காய் மாற்றி அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் சொன்னேன், நாம ஒரு மதவாத கிறிஸ்தவர்களா இந்த கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணி தேவன் சொன்ன அந்த நோக்கத்தை விட்டு விட்டோம். தேவன் நம்ம சபைக்கு வர சொல்லுகிறத எதற்காக? இங்கு இரக்கத்தையும் நீதியையும் தேவனை அறிகிற அறிவையும் கற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழுவதற்கு. அதை நம்ம கடினமான ஒரு சூழ்நிலையை மாற்றிவிட்டோம். சபை என்று சொன்னாலே நிறைய பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது. இது ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய நாம எல்லாத்தையும் விட்டுட்டோம். எந்த நாள் மனிதன் படைக்கப்பட்டான்? 6ஆம் நாள் மனிதன் படைக்கப்பட்டான். 7ஆம் நாள் அவன் தேவனோடு தனித்து இருக்கிறான். என தேவன் 7வது நாளை பரிசுத்தப்படுத்தி அதில் என்ன செய்தார்? எதுக்கு ஓய்ந்திருக்க வேண்டும்? மனிதனை ஏன் 6ஆம் நாள் படைக்க வேண்டும்? 6ஆம் நாள் படைத்து அடுத்து 7ஆம் நாள் தேவனோடு நாம் இருக்க வேண்டிய ஒரு நாள். தேவனுக்கு அதுதான். நாம் அதையெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டு இருக்கோம்.